இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம எம்ஜியை தான் வந்து காட்டுறாங்க. பாவம் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஏதோ நிறைய படம் பார்த்துருப்பான் போல இருக்கு. கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டு இருக்குது. சரி ரொம்ப ட்ரை பண்ணி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். பட் அந்த கெட்ட கனவா அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். கிச்சன் பக்கம் போய் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போவான். சடனாக அங்கே வந்து அந்த கலில்ன்ற வேம்பயர் வந்து அவனை ரொம்ப பயமுறுத்தி விட்டுருவான். இவனுக்கு டென்ஷன் ஆகி சரி இந்நேரத்துக்கு நீ எங்கே வெளியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனும் சும்மா ஒரு மிட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அவன் கிளம்பி போன இடத்த வந்து பார்க்கும்போது வந்து ஒரே பிளட்டா இருக்கும். நான் உங்கள் ஆரா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் லெஜெண்ட். அப்படியே வந்து லாஸ்ட் எபிசோட்ல அந்த 2 பொண்ணுங்களை யாரோ அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஸ்கூல் பக்கம் வந்திருப்பாரு ஹெல்ப் கேட்டு. சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு சரி நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி வாலண்டரியா வந்து ஒவ்வொருத்தரா எந்திரிப்பாங்க. அதுல முதல் ஆளா எந்திரிக்கிறது நம்ம லிசி தங்கம் தான். எல்லா பசங்களும் நார்மல் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்குள்ளாரியே ஒரு குரூப்பா பிரிச்சுட்டு சரி இதை பத்தி நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணலாம், அந்த பொண்ணுங்க எப்படின்னு சொல்லி டீட்டெயில் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பிரிஞ்சு போவாங்க. நம்ம லேண்டனையும் ஹோப்பையும் ஒரே டீம்ல போட்டுருவாங்க. அது ஹோப்புக்கு சுத்தமா பிடிக்காது. செம கடுப்புல இருப்பா. இங்க நம்ம ஸ்கூல்ல பார்த்தா ஜூசியை கரெக்ட் பண்றதுக்காக வந்து ரஃபீல் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ நடுவில் இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லி வேர்வுல்ஃபோட லீடர் வந்து ரஃபீலை போட்டு ரொம்ப வம்பழுத்துட்டு இருப்பாங்க. சரி இது அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா சண்டையா மாறிடும்னு சொல்லிட்டு ஜூசி அங்க இருந்து ரஃபீலை கூட்டு போயிடுவா. டாக்டர் சால்ஸ்மனும் போலீஸ்க்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த காட்டு பகுதியில் போய் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா அந்த பொண்ணுங்களோட வண்டியை கண்டுபிடிச்சிருவாங்க. அது வேற கவுந்து கிடக்கும். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா வந்து ஒரு பொண்ணு வந்து செத்து கிடக்கும். அந்த பொண்ணு கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேம்பயர் பைட் இருக்கும். இதை பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம பசங்களுக்கு பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லி டாக்டர் சால்ஸ்மனும் வந்து கால் பண்ணுவாரு. நம்ம எம்ஜி தான் போன் எடுப்பான். எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நாங்க ஸ்பிளிட் ஆகி வந்து தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்து செம கடுப்பாயிருவான். உங்களை யார் அப்படி வந்து ஸ்பிளிட் ஆகி போய் தேட சொன்னதே அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து செத்து போச்சு. அந்த பொண்ணோட கழுத்துல வந்து ஒரு வேம்பயர் பைட் இருக்கு. யார் பண்ணாங்கன்னு தெரியல, கொஞ்சம் சீரியஸா பாத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம டாக்டர் சால்ஸ்மேன் தான் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எம்ஜிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லிஸி வந்து கண்டுபிடிச்சிருவா. போனை வச்சோடனே லிஸி வந்து நீ ஏன் உண்மையை சொல்றியா இல்ல நான் மந்திரம் போட்டு உன் வாயில இருந்து வார்த்தையை வாங்கணுமா அப்படி சொல்லி கேட்பா. நம்ம எம்ஜியும் வந்து உண்மை என்னன்னு வந்து சொல்லிடுவான். கலில் தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பான்ற உண்மை வந்து லிஸிக்கு தெரிஞ்சிடும். இவங்க தேடி கண்டுபிடிச்சு வருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து லேண்டனுக்கும் ஹோப்புக்கும் நடுவில் ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீ ஒரு பக்கம் போய் தேடு, நான் ஒரு பக்கம் போய் தேடுன்ற லெவலுக்கு போயிடுவாங்க. கடைசியில் வந்து லேண்டன் ஒரு நோட்டீஸ் பண்ணுவான். ஏன் எல்லா பொண்ணுங்களும் வந்து கழுத்துல ஸ்கார்ஃப் கட்டியிருக்காங்க, வாங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம், நீ வேன் கூட வரியா அப்படின்னு சொல்லி ஹோப் கிட்ட கேட்பான். ஹோப்பு சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி போய் பார்க்கும்போது தான் வந்து நம்ம கலையில் இன்னொரு பொண்ணை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அப்போ வந்து ஹோப் அங்கே போய் தடுத்துருவா. ஐயோ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அங்க இருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். கரெக்டா அந்த இடத்துல லிஸி வந்து ஸ்பெல் போட்டு கலையில வந்து லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இல்லை நான் அந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்ணவே இல்லை, நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னோட பவர் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான பிளட் அளவு மட்டும் எடுத்துட்டு நான் விட்டுருவேன், மற்றபடிக்கு நான் வந்து கொல்ற அளவுக்குலாம் ரொம்ப மோசக்காரன் இல்லை அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் கரெக்டு தான் சொல்லி லேண்டன் சொல்லுவான். நீ என்ன இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து லேண்டன் வந்து அங்கே கை காமிப்பான். பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணு வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவள் கழுத்தில் இருக்கிற வேம்பயர் பைட்டை பார்த்து அவள் வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவா. மயங்கி கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து லேண்டனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் எப்போ அந்த கத்தி எடுத்தானோ அதுல இருந்து தான் வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, ஒருவேளை இவனே கூட அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கிரியேட் பண்ற ஆளா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து லேண்டனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லேண்டனும் வந்து அவன் சைடுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல, அது வந்து என்னையே மீறி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஹோப்பும் நம்ப மாட்டா. லேண்டன் அந்த இடத்துல இருந்து செம கடுப்புல அங்க கிளம்பி போயிடுவான். அப்படியே இந்த சைடு நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வந்து ரஃபீல வந்து போட்டு அந்த வேர்வுல்ஃப் லீடரும் அவங்க டீமும் வந்து செம்ம அடி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜெசி தான் நடுவில் பூந்து அவரோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி காப்பாத்துவா. அவங்கள எதுவுமே பண்ண முடியலன்ற கடுப்புல அந்த இடத்துல வந்து ரஃபீல் கிளம்பி ஓடிடுவான் காட்டுக்கு நடுவில். ஜெசியா அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவா. போய் பார்த்தான்னா அங்க ஒரு வீட்டுல வந்து அவன் ரொம்ப அக்ரெசிவா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருப்பான். ஜெசி போய் அவளை வந்து காம் டவுன் பண்ணி நல்லா பேசிட்டு இருப்பா. அப்போதான் மேல பார்ப்பாங்க, ஃபுல்லா ஸ்பைடர் வேலையா பின்னி இருக்கும். என்னடா இது அப்படி சொல்லிட்டு மேல போய் பார்க்கும்போது தான் வந்து காணாம போன இன்னொரு பொண்ணு வந்து அங்க வந்து அந்த சிலந்தி வலைக்குள்ளார பின்னப்பட்டு கடன்பா. இவங்க போய் காப்பாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்கனால சுத்தமா முடியாது. இவங்களும் அதுக்குள்ளார மாட்டிக்குவாங்க. இதுக்கு நடுவில் கோவமா கிளம்பி போன நம்ம லேண்டன் வந்து அந்த ஸ்கூல் கேப்டனா போய் ஒரு ஹீட்டப்ல வந்து அடிச்சிருவான். கடைசியில பார்த்தா அந்த ஸ்பைடரே வந்து அந்த ஸ்கூல் கேப்டன் தான். இது கண்டுபிடிச்சிட்டு இவன் லேண்டன் ஓடி வருவா இவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லி. இதுக்கு நடுவில் வந்து எம்ஜியும் வந்து
நிறைய யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும், இது ஏன் ஸ்பைடரா இருக்கக்கூடாது, ஸ்பைடர் பைட்டும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். கரெக்டாக லேண்டனும் வந்து அதை சொன்னோடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி அந்த ஸ்கூல் லீடரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. ஃபாலோ பண்ணி போனால் அவனும் அந்த காட்டுக்கு நடுவில் அந்த வீட்டுக்குள்ளார தான் வருவான். நம்ம ஜெஸி ரஃபீல் வேற தான் ஆல்ரெடி இங்கே வந்து மாட்டியிருக்காங்களே, அந்த ஸ்பைடர் இவங்க ரெண்டு பத்தி பார்த்தோன்னே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. நம்ம பசங்களும் உள்ள பூந்துருவாங்க. உள்ள பூந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு வந்து எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு நம்ம 3 பசங்க வந்து வெளியே கூட்டு வந்துருவாங்க. நம்ம கேர்ள்ஸ் தான் 3 பேரும் சேர்ந்து அந்த ஸ்பைடரை வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டு அப்படி சீனா வெளியில் நடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எம்ஜி அவரோட வேம்பியர் பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து மறக்கடிச்சிருவாரு. மறக்கடிச்சிட்டு நீ பார்த்து வீட்டுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாரு. இதுக்கு நடுவில் வந்து லேண்டன் தனியா உட்காந்துருப்பான். ஹோப் போய் சமாதானப்படுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். லேண்டன் செம கடுப்புல யார் வேணா என்ன நம்பாம இருக்கலாம், ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ என்ன நம்பாம இருக்கிற, சரி அவ்வளவுதான், என் மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை, என் மேல என்கிட்ட இனிமேல் யாரும் வந்து பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். ஒரே வருத்தமா போயிடும் ஹோப்புக்கும். எல்லா விஷயமும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம களி வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரியே அப்படியே அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரு. நம்ம டாக்டர் ஸ்மால்ஸ்மேனும் கூப்பிட்டு இனிமேல் வந்து நீ நைட் வந்து வெளியே போக கூடாது, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப புடிச்சிட்டு ஆரம்பிப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீட் அப் ஆகி நம்ம கலியில் வந்து டாக்டர் சால்ஸ்மேனே போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்ப அவரும் வந்து மயக்கி ஊசி போட்டு கலியில தூக்கி வந்து அங்கேயே அந்த ஸ்கூல் பேஸ்மெண்ட்லயே வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும், அந்த ஜெயில வந்து அடைச்சு வச்சிருவாரு. அதை கூப்பிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாரு. Hope you guys enjoyed this episode. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் நிறையா வரும். நாங்களும் இன்னும் நிறையா பேசுறதுக்கு எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம டாக்டர் சால்ஸ்மேன் அந்த ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் அந்த கத்தியை வச்சு சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவில் அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். இவரும் ஒரே நிமிஷம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு மான்ஸ்டர் வந்து இந்த ப்ரொஃபஸரை தேடி வந்திருப்பாங்க.